السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் மாறியின் தலைவர் அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, வீரர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். அந்த வக்ஃப் திருத்த சட்டம் திரும்ப வாபஸ் பெறக்கூடிய நிலை வரைக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதற்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருப்போம், தொடர்ந்து சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்போம். இப்பொழுது இடைக்கால தடை இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் மறு தீர்ப்பு வரைக்கும் நாம் அது சம்பந்தமாக பெரியோர்களுடைய வழிகாட்டுதனுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட நிலைகளை நாம் யோசிப்போம். அதற்கிடையிலே இந்த ரமலானுக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உலமாக்கள் பயிலக்கூடிய, ஆலிம்கள் உருவாகக்கூடிய, ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்கள் உருவாகக்கூடிய மதரசாக்களும் இப்பொழுதுதான் திறக்கப்படும். ஆகையால் அந்த கல்வி குறித்த ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக நாம் அத்தனை பேர்களும் பெற வேண்டும். நாம் சொல்லக்கூடிய கல்வி உலக கல்வி அல்ல, மார்க்க கல்வி. உலக கல்வியை குறித்த அந்த விழிப்புணர்வுகள் ஓரளவுக்கு நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காகவே நாம் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்திலே மார்க்க கல்வியினுடைய அந்த சிறப்புகளை குறித்து, மார்க்க கல்வியினுடைய அந்த பயன்களை குறித்து, மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய அந்த நிலைகளை குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்க மறந்து விடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திற்கும் ஈருலகத்திற்கும் ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன், ஹதீஸ் கூறக்கூடிய மார்க்க கல்விதான். உலக கல்வி என்பது கண்டிப்பாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தேவைதான். அந்த உலக கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எவ்வளவு தூரம் நாம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய படிப்புகளை படிக்க முடியுமோ அவ்வளவு பெரிய படிப்புகளை படிக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், ஆளுமையினுடைய இடத்தில் இருக்க வேண்டும், அதிகாரத்தினுடைய இடத்தில் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் கண்டிப்பாக நாம் நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதே நேரத்திலே மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய, ஒழுக்கமுள்ளவனாக மாற்றக்கூடிய அற்புதமான கல்வி மார்க்க கல்விதான். அந்த மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நாம் கொடுக்க தவறிவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலேயே அந்த மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக கல்வியினுடைய சிறப்பை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக சொல்லுகிறது. ஏன் குர்ஆனில் இறங்கிய முதல் ஆயத்தே கல்வியை குறித்து தான் பேசுகிறது. இக்ரா, நீங்கள் ஓதுங்கள், இக்ரா, நீங்கள் படியுங்கள்.
என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய முதல் வசனத்தையே படிப்பின் மூலமாக ஆரம்பிக்கிறான், கல்வியின் மூலமாக ஆரம்பிக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அறிவை கற்றுக் கொடுத்தான், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. கல்வியை பிரதானப்படுத்தி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லியிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கே இந்த மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்தாலும் அங்கேயும் சென்று இந்த மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லும் போது சொல்வார்கள், உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், சீனா தேசத்திலே இந்த கல்வி கிடைத்தாலும் அங்கேயும் சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியின் சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த மார்க்க கல்வியை தேடுவது என்பது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்று. அந்த கல்வியை தேட வேண்டும். மற்ற கல்விகளை எல்லாம் நாம் தேடுகிறோம், ஆனால் மார்க்க கல்வியைத்தான் மார்க்கம் தேட சொல்லி இருக்கிறது. மார்க்க கல்வி வீட்டுக்கு வந்து கிடைக்குமா என்பதாக நாம் எதிர்பார்க்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் வீட்டுக்கு வருவார்களா, மோதினார் அவர்கள் வீட்டுக்கு வருவார்களா, அல்லது ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குமா என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் மார்க்க கல்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது உத்துலுபுல் இல்ம், இந்த மார்க்க கல்வியை நீங்கள் தேடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் மதரசாக்களை ஓதக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தாலிபுல் இல்ம் என்பதாக சொல்லப்படும். இல்மை தேடக்கூடியவர்கள், இல்மை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இல்மை தேட வேண்டும், மார்க்க கல்வியை தேட வேண்டும், நாம் தேடி பயணிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் ஒருவர் மார்க்க கல்வியை தேடுவதற்காக இந்த பாதையிலே செல்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கி விடுவான். மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் மார்க்க கல்வியை தேடி அந்த பாதையை கடந்து செல்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பாதையை மிக லேசாக கடந்து செல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய வழி எப்படி நமக்கு லேசாகும்? உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய கடமைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வி இல்லாமல் முடியாது. அந்த மார்க்க கல்வியை நாம் உரிய முறையிலே கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் கடமைகளை நிறைவேற்றுவதிலே நமக்கு அல்லாஹ் தஆலா இலகுவான தன்மையை தந்து விடுவான், அறிவை தந்து விடுவான். எது நல்லது எது கெட்டது என்பதை அல்லாஹ் தஆலா புரியக்கூடிய ஆற்றலை கொடுத்து விடுவான். பிறகு எப்படி நாம் தவறு செய்வோம்? அப்படியே தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு நாம் வருந்தாமல் இருந்து விடுவோமா என்று சொன்னால் நம்மளே மார்க்க கல்வி நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் சொர்க்கத்தினுடைய பாதை லேசு. நாம் தொழுவதாக இருந்தாலும், ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும், ஹஜ் செய்வதாக இருந்தாலும், இன்ன பிற ஏனைய இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் இல்ம் இல்லாமல், அறிவு இல்லாமல், மார்க்க கல்வி இல்லாமல் கண்டிப்பாக நாம் எந்த கடமையும் நிறைவேற்ற முடியாது. தொழுகிறோம், எப்படி தொழ வேண்டும் என்ற அறிவு இருந்தால் தானே தொழ முடியும். எப்படி தொழ வேண்டும் என்ற அந்த முறைகளை தெரிந்திருந்தால் தானே தொழ முடியும். ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இதுவெல்லாம் எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு இருந்தால் தான் கொடுக்க முடியும், செய்ய முடியும். ஆகையால் இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது மார்க்க கல்வி. மார்க்க அறிவு கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்க வேண்டும். எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், அதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும், ருக்குவிலே என்ன ஓத வேண்டும், சஜ்தாவிலே என்ன ஓத வேண்டும் என்ற அறிவை எல்லாம் நாம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும். எத்தனையோ நபர்களை நாம் தொழுவதிலே பார்க்கிறோம், தொழுகிறார்களா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு எழக்கூடிய அளவிற்கு அவருடைய தொழுகையுடைய நிலை இருக்கிறது. தொழுகையில நிற்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணி அடிச்சது மாதிரி அப்படி நிற்கணும், அதுதான் தொழுகை. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருடைய தொழுகை டிசைனா இருக்கு. நான் பாதுகாக்கணும். தொழுகும் போது தான் எல்லா செயலையும் செய்யறாங்க. தலையை சொல்லிடுறது, தொப்பியை எடுக்கிறது, தாடியை சொல்லிடுறது, ட்ரெஸ் சரி பண்றது, பேண்ட்டை சரி பண்றாங்க, போனை எடுத்து பார்த்துட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் தொழுகையை பாழாக்கி விடும். அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் மார்க்க கல்வி அவசியம், தேட வேண்டும். எல்லா நேரங்களிலையும் எல்லா விஷயத்தையும் இந்த பயானிலே சொல்லிவிட முடியாது. நாம் இந்த உலகத்திலே சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் மார்க்க கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வியை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர்களுடைய தொழுகையை பார்க்கிறோம், தொழுகிறார்களா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது.
தொழுகையில போன் எடுத்து பார்க்கறாங்க. தொழுகையில அவர் சஜிதா போனாருன்னு சொன்னா பின்னாடி எல்லாம் தெரியக்கூடிய வகையில அவருடைய ஆடை இருக்கிறது. எல்லாம் சரியா? இதெல்லாம் முறையா? சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் சரியான முறையா? இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும். தொழுகையை தொழுகையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கும் போது எந்த அளவுக்கு நாம் பயபக்தியோடு நிற்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு முன்னால் போய் நிற்கும் போது எவ்வளவு பயபக்தியோடு நிற்கிறான். அந்த வேலை எப்படியாவது அவரின் மூலமாக கிடைத்து விடாதா, அவர் எப்படியாவது நமக்கு அந்த வேலையை கொடுத்து விட மாட்டாரா என்பதற்காக எவ்வளவு கூணி குறுகி நிற்கிறோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட அசர மாட்டோம், அப்படி இப்படி கூட திரும்பி பார்த்துட மாட்டோம். ரொம்ப பவ்யமாக அவர்கள் எவ்வளவு பணிவாக பேசுகிறோம். காரணம் அந்த வேலை கிடைக்க வேண்டும், அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும், எப்படியாவது அந்த இடத்திலே நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கூணி குறுகிறோம். உலகத்திலே சாதாரணமாக நமக்கு மாத சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கே நாம் இவ்வளவு கும்பிடுகிறோம் என்று சொன்னால், இவ்வளவு நாம் தலை சாய்க்கிறோம் என்று சொன்னால், எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய, எல்லோரையும் பரிபாலிக்கக்கூடிய, எல்லோரையும் படைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ரட்சிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு நாம் நம்முடைய பணிவை தொழுகையில எவ்வளவு செலுத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதாகிவிட்டால் தொழுகை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலைவிட்டால் அவரை தொழும்படி நீங்கள் அடியுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். படிச்சு தொழுகைக்கு நம்ம அனுப்பி விடணும். 10 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ வீட்டில் இருக்கிறியா, பள்ளிவாசலுக்கு போ, இல்லை என் கூட பள்ளிவாசலுக்கு வா, தொழு என்பதாக நாம் அந்த பிள்ளைகளை ஏவ வேண்டும், தொழ சொல்ல வேண்டும். பள்ளிக்கு வர முடியலையா, அந்த பிள்ளைகளை வீட்டிலேயாவது தொழ சொல்ல வேண்டும். ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நாம் 10 வயதிலிருந்தே அந்த 7 வயதிலிருந்தே அந்த தொழுகையினுடைய அந்த பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் பாலிகாகி விட்ட பிறகு, அவர்கள் வயது வந்துவிட்ட பிறகு, நம்ம சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த தொழுகை, அவர்கள் அதை சரி செய்துவிடும். நம்மளை சின்ன வயசுல அத்தா அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தொழுகையை, இப்ப நமக்கு அறிவு அல்லாஹ் கொடுத்து விட்டான், இனிமேல் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக கடமை நம்மின் மீது வந்து விட்டது. அதனால தொழுகை இந்த நேரத்தில் விடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி விடுவார். அப்ப அந்த எண்ணத்தை விதைப்பது யார்? பெற்றோர்களாகிய நாம் தானே. நாம் தான் அந்த உள்ளத்திலே விதைக்க வேண்டும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அது வெளியே வரும். அது நல்லதை விதைத்தோம் என்று சொன்னால் நல்லதாக இருக்கும், கெட்டதை விதைத்தோம் என்று சொன்னால் கெட்டதாகத்தான் வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே ஆக மிகச்சிறந்த அன்பளிப்பு எது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒழுக்கமுள்ள கல்வி என்பதாக. இந்த ஒழுக்கமுள்ள கல்வியை கொடுக்க வேண்டும். உலக கல்வி ஒழுக்கத்தை தருமா? கண்டிப்பாக தராது. நாம் பார்க்கிறோம், மார்க்க கல்வி மட்டும்தான் ஒழுக்கத்தை தரும். டிசிப்ளினை மார்க்க கல்வி மட்டும்தான் தரும். உலக கல்வி எல்லாவற்றையும் தரும். பணத்தை தரும், மதிப்பை தரும், பண பலத்தை தரும், ஆட்சியை தரும், பதவியை தரும், எல்லாவற்றையும் தரும். ஆனா ஒழுக்கத்தை தருவது எதுன்னு சொன்னால் மார்க்க கல்வி மட்டும்தான். மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த ஒழுக்கம் தவறாமல் கண்டிப்பாக தான் இருக்கக்கூடிய அந்த செயலிலே மிகச் சிறப்பாக இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், இந்த மார்க்க அறிவு இல்லாததின் காரணமாக, மார்க்க கல்வி இல்லாததின் காரணமாக தடம் புரண்டு பல தவறான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவுல பார்க்கிறேன், ஒரு இஸ்லாமியர் நம்முடைய இஸ்லாமை குடித்து விட்டு டீ கடையில் நிற்கும் போது அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகள். நம்ம ஹஸரத் தான் நிற்கிறோம் தெரியும், ஆனாலும் கூட அந்த குடிச்சிட்டதுனால பக்கத்துல யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியல. அவ்வளவு மோசமான வார்த்தைகள். சாதாரணமான ஒரு மனிதன் கூட இந்த வார்த்தையை பேசுவானான்னு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை எதையோ ஒன்று பயன்படுத்தி அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசுகிறார். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த மார்க்க கல்வி இல்லாததின் காரணமாகத்தான், மார்க்க அறிவு இல்லாததின் காரணமாகத்தான் வருகிறது. போதையில் இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த போதையிலிருந்து அந்த பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த போதைக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை உரிய வயதிலே நாம் கொடுக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்மை நாளை நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெற்றோர்களாக பாவித்து பெற்றோர்களுக்கு வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுத்தால் மட்டும்தான் அது முடியும். மார்க்க கல்வியை நீங்கள் கொடுக்காமல் அவர்களிடத்திலே நல்லதை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்காது. மார்க்க கல்விதான் அந்த சுய ஒழுக்கத்தை கற்றுத்தரும், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை கற்றுத்தரும், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்த்தும். மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியான வயதிலே சரியான தருணத்திலே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மார்க்க கல்வி என்பது எவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலில் கமரி அலா சாயிரில் கவாக்கிப். ஒரு மார்க்க கல்வியை கற்ற ஆலிமுடைய சிறப்பு மற்ற வணக்கசாலையை விட எவ்வளவு பெரியது என்று சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை காட்டிலும் எப்படி நிலா பிரகாசமாக இருக்கிறதோ அது போன்று என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுதான் மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்து. எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலே தனித்துவமாக தெரியக்கூடியது நிலாதான், அதனுடைய வெளிச்சம் தான். நட்சத்திர கோள்கள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுவது அந்த நிலாவைத்தான் காட்டுகிறார். அதுபோன்று மார்க்க கல்வியை யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவர்களை இந்த உலகத்தில் மிகச்சிறப்பாக வைப்பார். மார்க்க கல்வி பல தவறான காரியங்களிலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும். நீங்க வரலாற்றில் பார்க்கலாம், மார்க்க கல்வி எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை செய்கிறது என்பதை வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கலாம். ஒருத்தர் 99 கொலைகளை செய்து விட்டார். இதற்கு மன்னிப்பு உண்டா? இதற்கு தௌபா உண்டா? இதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா? அவருக்கு பெரிய ஒரு சந்தேகம். 99 கொலைகள் செய்து விட்டோம், ஒரு கொலைக்கே பெரிய தண்டனை இருக்கிறது. 99 கொலைகள் செய்து விட்டோம், இதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும், இதற்கு மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்தோடு சாதாரணமான ஒரு மனிதனிடத்திலே சென்று அதற்குரிய விடையை கேட்கிறார். என்ன அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக கேட்கிறார். அப்ப அந்த சாதாரணமான அந்த ஆபீது வணக்கசாலி சொல்லுகிறார், 99 பாவத்தை செஞ்சுட்டு 99 கொலையை செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா வேற நீ கேட்கறியா? அல்லாஹ் உன்னை ஒருபோதும் கண்டிப்பா மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சதம் போட்டார். என்னையே நீ சொல்றியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நபரையும் என்ன செஞ்சுட்டாரு, கொலை பண்ணி 100 ஆகாது பூர்த்தி செய்து விட்டார். அப்படியே கொஞ்ச காலம் போகுது. ஒரு ஆலிமை சந்திக்கிறார், ஒரு மார்க்க அறிஞரை சந்திக்கிறார். சந்தித்து அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறார், நான் 100 கொலைகள் பண்ணிவிட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிப்பானா? என்னுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? அவர் இதமாக பதமாக அவருக்கு சொன்னார், நீ எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீ இது சொட்டு கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் தவறிலே இருந்தேன், பாவத்தை செய்தேன், ஜினா செய்தேன், விபச்சாரம் செய்தேன், கொலை செய்தேன், குற்றங்களை செய்தேன், தவறான காரியங்களில் ஈடுபட்டேன், ஆனால் இனிமேல் அந்த பாவங்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்பதாக இருக்கிறமே அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி நீ துவா செய்து அந்த பாவத்தை நீ செய்யாமல் விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உன்னை சாதாரணமா விட்டுருவாங்க, நீ வெளியூருக்கு போயிடு, அந்த ஊர்ல போயிட்டு உன்னுடைய பொழப்பை நீ தேடிக்க என்பதாக சொல்லி அனுப்புகிறார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறாரு, தௌபாவை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாரு, பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாரு. அல்லாஹ்வுத்தாலா எப்படி அவருடைய பாவ மன்னிப்பை மன்னிக்கிறான் பாருங்க. ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தது என்று சொன்னால், சரியான மார்க்க அறிவு என்று சொன்னால், அந்த வழிகாட்டுதல் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அந்த மார்க்க அறிவனுடைய பேச்சை கேட்டு அவர் வேறு ஊருக்கு செல்கிறார். போகக்கூடிய வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறார், மரணித்து விடுகிறார், வஃபாத்தாகி விடுகிறார். மலக்குமார்களுடைய கூட்டம் வந்து விடுகிறது. அந்த மலக்குமாருடைய கூட்டம் சொல்கிறார்கள், இவர் இந்த ஊரிலே இருந்து கிளம்பி இருக்கிறார், இன்னும் அவர் அந்த ஊருக்கு சென்றடையவில்லை, அந்த மார்க்க அறிஞர் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார், இன்னும் இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் வாதாடுகிறார்கள். அல்ல அல்ல, அவர் அந்த ஊருக்குத்தான் நெருக்கமாக சென்று விட்டார், அந்த ஊருக்காக வேண்டி கிளம்பி விட்டார், ஆகையால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அதனால் அவருடைய மௌத்தை நாங்கள் தான் என்ன செய்வோம், எடுத்து செல்வோம் என்பதாக மலக்குமார்களுக்கு மத்தியிலே ஒரு போட்டி. கடைசியில அந்த அளந்து பார்த்தா அவர் எந்த ஊர்ல இருந்து கிளம்பினாரோ அதுக்கு நெருக்கமாக தான் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், பூமி அல்லாஹ்வுத்தாலா சுருக்கி அந்த ஊருக்கு நெருக்கமாக அவரை ஆக்குகிறான்.
அப்படி என்றால் அவருடைய தௌபாவை அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அவருடைய தௌபாவை அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொண்டு விட்டதின் காரணமாகத்தான் இந்த மகத்தான ஒரு காரியத்தை அல்லாஹ்வுத்தாலா செய்கிறான். அன்புமிக்கவர்களே, ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அந்த சரியான வழிகாட்டுதல் இருந்தது சொன்னால், அந்த மார்க்க அறிவு இருந்தது சொன்னால், மார்க்க கல்வி இருந்தது சொன்னால், நாம் எவ்வளவு பெரிய தவறுகளிலிருந்து வெளியே வந்துவிட முடியும். இன்னைக்கு அந்த தவறிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அதற்குரிய பக்குவங்களை நம்முடைய உலமாக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளிலே உலமாக்களை உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்மு தெரிந்தவர்களை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆலிம்களுடைய பஞ்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தை தேடி தேடி செல்லக்கூடிய இந்த நிலையிலே மதரசாக்களிலே சேர்க்கக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஒரு காலத்தில் மதரசாக்களிலே சேர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மதரசாவிலே சேர்க்க தயங்குகிறார்கள். அவ்வளவு வருமானம் இல்லையே, அவ்வளவு வெளியே அவர்களால் ஒன்றும் பார்க்க முடியாது, வருமானம் வேண்டுமே என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை சிந்திச்சு மதரசாவுக்கு இன்னைக்கு என்ன செய்யறது கிடையாது, பிள்ளைங்களை வந்து சேர்க்கிறது கிடையாது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வியின் மூலமாக கண்டிப்பாக இந்த உலகத்திலேயும் சிறப்பை தருவான், நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் தஆலா சிறப்பை தருவான். இல்முக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கிறது, மார்க்க அறிவுக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க சொன்னா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு தேவையா? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது எவ்வளவு பெரிய காசு பணங்கள் கொட்டி கொடுத்தாலும், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த ஒரு பரக்கத்தை அடைய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்முடைய குடும்பங்கள் வந்து உலமாக்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு உலமாக்களுடைய பஞ்சங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஹாஃபில்களுடைய பஞ்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தை தேடி செல்லக்கூடிய நாம் மார்க்க கல்வி மறந்து விடுகிறோம். மார்க்க கல்விக்குரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க நாம் மறந்து விடுகிறோம். அன்புமிக்கவர்களே, மார்க்க கல்வி இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தவறுகள் நமக்கு முன்னால் இருந்தாலும் கூட அந்த தவறுகள் நம்ம வெளியே வந்துவிட முடியும். அந்த தவறுகள் வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். நீங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை பற்றி தெரியும். அவங்க சின்ன வயசுலேயே மார்க்க கல்வி தேடுவதற்காக அப்படி சென்று விட்டார்கள். அந்த அம்மா எவ்வளவு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்பதாக நீங்கள் பாருங்கள். மிக அழகாக, மிக நேர்த்தியாக, சின்ன வயதிலேயே எவ்வளவு உனக்கு கொடூரங்கள் வந்தாலும், கொடுமைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் எந்த நேரத்திலையும் பொய் பேசிடக்கூடாது, எந்த நேரத்திலையும் மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்துவிடக்கூடாது. கையில ஒரு பாக்கெட்ல ஒரு 40 தீனாரை வச்சு என்ன செய்யறாங்க, தச்சு அனுப்பி விடுறாங்க. போகக்கூடிய வழியில யார் கேட்டாலும் என்ன செய்து விடக்கூடாது, பொய் பேசி விடக்கூடாது என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். கொள்ளையர்கள் வருகிறார்கள், ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள். என்னுடைய அம்மா தைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த 40 தீனார் இருக்கு என்பதாக வெள்ளந்தியாக முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன அந்த வார்த்தை அங்கே வந்து அந்த கொள்ளையர்களுடைய உள்ளத்தை எல்லாம் தைத்தது. எப்படி இந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் யோசிக்கிறார்கள், இந்த சின்ன பையன் எப்படி இவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது, தன்னை யார் அனுப்பி வைத்தானோ அந்த தலைவனிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தலைவனுக்கு முன்பாக அத்தனை பேருக்கு முன்பாக பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறார்கள் எந்த நேரத்திலேயும் பொய் பேசக்கூடாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஏவி இருக்கிறார்கள். பொய் என்பது ஈமானை தின்றுவிடும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் நான் பொய் பேச மாட்டேன். அந்த பொய் பேசாததின் காரணமாக அத்தனை பேருக்கும் ஈமான் கிடைத்தது. பொய் ஈமானை தின்றுவிடும். பொய் பேசாமல் இருந்தால் எத்தனை பேர்களுக்கு ஈமான் கிடைக்கிறது. அந்த இல்மை, அந்த மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பிறகு எத்தனையோ வழிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றிவிட்டார்கள். ஆயிரம் லட்சமாக வழிமார்கள் தோன்றிவிட்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருந்த அந்த வழியினுடைய தன்மை, அவர்களிடத்திலே இருந்த அந்த மார்க்கத்தினுடைய தன்மை அதற்கு பின்னால் வந்து எவரிடத்திலேயும் கிடையாது. அதனால வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்பதாக, சர்தார் என்பதாக சொல்லப்படுகிறது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. காரணம், அவர்கள் கற்ற கல்விதான். அவர்கள் கற்ற அந்த கல்வி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அவர்களை கொண்டு சென்றது. ஆகிய அந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய நாம், உலகமே சதா என்று அந்த உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம், உலக கல்வியில எதை படிக்க வைக்கலாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பள்ளிக்கூடங்கள் முடியக்கூடிய நேரங்கள். 12th எக்ஸாம் முடிஞ்சு விட்டது, 10th எக்ஸாம் முடிஞ்சு விட்டது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன படிக்க வைக்கணும், உலகத்தை தேடுகிறோம். ஆனால் மார்க்க கல்வியிலே நம்முடைய பிள்ளைகள் எந்த தரத்திலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களா, அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கிறார்களா, சுன்னத்தான கோலத்தை வாழ்கிறார்களா, புர்கா அணிகிறார்களா, நல்ல முறையிலே பார்க்கிறார்களா, நல்ல முறையிலே பேசுகிறார்களா, நல்லதை பேசுகிறார்களா, தீயதை பேசுகிறார்களா, இதற்கெல்லாம் மார்க்க கல்விதான் கண்டிப்பாக கொடுத்தால் தான் முடியும்.
அந்த மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே அவருடைய உள்ளத்திலே ஊற்றி அவருடைய நெஞ்சத்திலே நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் மிகச் சிறந்தவர்களாக வளர்வார்கள். அன்புமிக்கவர்களே, மார்க்க கல்வியினுடைய நேரங்கள் ஆரம்பமாகக்கூடிய நேரங்கள். இந்த நேரங்களிலே நம்முடைய மக்தப் மதரசாவுக்கு பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து அனுப்பி வையுங்கள். இந்த வயதில் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதியும். அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த மார்க்க கல்வியை பதிய வைக்க வேண்டும், குர்ஆனை பதிய வைக்க வேண்டும், ஹதீஸுடைய அந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய சட்டங்களை கொடுக்க வேண்டும். அதனால நம்முடைய பிள்ளைகளை இங்கல்ல எங்கு மதரசாக்கள் நடந்தாலும் கூட அந்த வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மதரசாவை அனுப்பி வைத்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மதரசாவுடைய இல்மை கொடுங்கள். நம்முடைய பள்ளிவாசலில் மதரசா நடைபெறுகிறது, காலை மாலை மதரசா நடைபெறுகிறது. அந்த மதரசாவிற்கு தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி நாளை மறுமையிலே, நாளை கபரிலே உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும். உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதன் மரணித்து விட்ட பிறகு அவனுக்கு பின்னால் வந்தவர்கள் கூட போய் விடுவார்கள். தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, கபர்ல அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எல்லாம் போயிடுவாங்க. அவனுடைய சொத்து எல்லாமே இந்த உலகத்தில் நின்றுவிடும். 3 விஷயங்களை மட்டும் அவனை பின்தொடர்ந்து செல்லும் என்பதாக சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல ஒன்று வலதுன் சாலிஹுன் உலகு, அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளை துவா செய்ய அந்த கபரிலே அந்த பெற்றோர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. மார்க்க கல்வி பெற்றவர்களாக, மார்க்க அறிவை பெற்றவர்களாக, குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்களை பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.